மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் உதகமண்டலத்திலிருந்து 87 கிலோமீட்டர் தொலைவில் கோயம்புத்தூர் மாவட்டம் விளாங்குறிச்சி பகுதியில் 61.59 ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் 217.46 கோடி மதிப்பீட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அதாவது எல்கோசெஸை அமைத்து 2008ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இச்சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் விப்ரோ, HCL, அக்சென்சர், ஆக்சஸ் ஹெல்த்கேர், வேல்யூ மொமெண்டம் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ தொழில்நுட்பம் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றில் 27 பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் கூடுதலாக 2.66 லட்சம் சதுர அடியில் ரூபாய் 114 கோடி செலவில் ஒரு புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டடம் இச்சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் கட்டப்பட்டு கடந்த 6/11/2024 அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. எனவே இந்த நேரத்தில் கூடுதலாக உதகமண்டலத்தில் ஒரு பூங்கா அமைக்க எந்த திட்டமும் இல்லை என்று உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் ஆர். கணேஷ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது 3-4 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். உதகமண்டலத்திலிருந்து போறதான கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் போகணும். கோயம்புத்தூர் போறதான படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இதற்கு வேண்டிய ஒரு ஆவணத்தை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, இந்த 6/11/2024 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அந்த புது கட்டடத்தை துவங்கும் போது இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்ப மையங்களின் ஒன்றாக கோயம்புத்தூர் உருவம் எடுத்திருக்கிறது. இதனால் பல நிறுவனங்களுக்கு அலுவலகங்களுக்கான இடத்தேவை அதிகரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள டைடல் பார்க் அருகிலேயே, அதாவது எல்காட்லேயே ஒரு டைடல் பார்க் இருக்கு, அதை அருகில் இருக்கிற எல்கோசெஸ் பகுதியில் உள்ள 17.17 ஏக்கர் பரப்பளவில் மேலும் ஒரு பெரும் தகவல் தொழில்நுட்ப வளாகம் அமைக்கப்படும்.